Good morning, praise Lord. Welcome to this video. உன் சத்துரு விழும்போது களி கூறாதே அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. எவ்வளோ எவ்வளோ ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்தவங்களா இருந்தாலும் நம்ம கர்த்தர் நம்மளை சரியான பயிற்சி கொடுத்து வளர்க்காட்ட இந்த காரியத்தில் நம்ம தோத்துருவோம். சத்ரு விழும்போது நம்ம சிரிக்கிறவங்கள களி கூறுறவங்கள தான் நம்ம காணப்படுவோம். ஸோ முதிர்ந்த நிலையில தான் இந்த காரியத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கும். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நானே அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியில் இருந்து நான் வந்தேன். என்னென்னா, யாராவது அடி வாங்கினாங்க அப்படின்னா சிரிக்கிறவளா நான் காணப்பட்டேன். அதனால கர்த்தர் என்ன சிக்ஷையின் பாதையில் கொண்டு போய் அழ விட்டு கடைசியில் என்னை எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறவளா என்னை மாற்றினார். அதற்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். பொதுவாக ஒரு குரூப் இருக்கு, ஒரு ஃபேமிலி இருக்கு, ஒரு லொக்காலிட்டி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம ஒருத்தர் நம்ம கம்பேர் பண்ணுறவங்கள நம்ம இருக்கோம். இன்னாரை விட இன்னார் அழகாக இருக்காங்க, அல்ல இவங்கள விட அவங்களுக்கு முடி நிறைய இருக்கு, நீளமாக இருக்கு, அப்படி இப்படின்ட்டு நம்ம இவங்கள விட அவங்க இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. பொதுவாக ஸ்கூல்ஸ் அப்படிதான் காம்படிட்டிவாக நம்மளை வளர்க்குறாங்க. ஆனால் நம்ம ஒரு நல்ல இதுதான் இருந்தால் கூட ஒரு முதிர்ந்த நிலையில் நம்ம அப்படி யோசிக்கிறது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும்ன்றது நீங்கள் இந்த உதாரணத்தில் நீங்கள் பாருங்கள். 2 ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, இன்னொரு ஃப்ரெண்டு ஹிந்து அவிசுவாசி. ஆனால் அவங்க நல்லா படிக்கிறாங்க இவங்கள விட. ஸோ அவங்க இவங்களை கேலி பண்ணுறாங்க. இந்த விசுவாசியான சகோதரியை நீ கம்மி மார்க்கு தானே வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு கேலி பண்ணுறாங்க. பட் மெயின் பப்ளிக் எக்ஸாமில் அந்த ஹிந்து அந்த கேர்ள் விசுவாசியான இவங்களை விட ரொம்ப ஒரு 100 மார்க்ஸ் 150 மார்க்ஸ் கம்மியாக வாங்கிட்டாங்க. ஸோ அந்த தோல்வியை ஏதோ காரணத்தினால அவங்க அப்புறம் நோய்வாய்ப்பட்டு அவங்க மறிச்சிட்டாங்க. ஸோ இதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? நம்ம அது இன்ன வரைக்கும் நம்ம சொல்லி காட்டுறது, அவங்க என்னோட 100 மார்க் கம்மி வாங்கினாங்க அப்படின்னு அவங்க மறிச்சிட்டாங்க. அதை சொல்லி காட்டுறதுல என்ன பிரயோஜனம்? நம்ம ஒரு வளராத நிலையிலேயே நம்ம இருந்துட்டே இருக்கோம். நமக்குள்ள மற்றவங்களை குறித்த ஆத்ம பாரங்கள் நமக்கு இல்லைங்கிறது தான் இது அர்த்தமாகுது. உதாரணத்துக்கு என்னைய கூட நீங்க எடுத்துக்கோங்க. என்னுடைய தோழிகள் நிறைய பேர் அப்படி கூட நினைக்கலாம். என்னதான் இருந்தாலும் இவ்வளோ நல்லா படித்தாங்கன்னு பேர் தானே, பட் ஷி டிட்ன்ட் கம்ப்ளீட் PhD. இவ்வளோ நல்ல இதுன்ட்டு வந்தாங்க. ஆனால் அந்த ப்ரொஃபஸர் சீட்டில் கூட அவங்களுக்கு உட்கார முடியாமல் PhD முடிக்க முடியாமல் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க இருக்கலாம். ஆனால் நான் ஒரு மீடியோக்கார் தான். ஆனால் நான் நல்ல ஃபேமிலியாக நான் ரன் பண்ணுறேன். பட் ஷீ இஸ் நாட் டூயிங் இட் அப்படி சொல்லி நினைக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு பாதையை வச்சிருக்காரு. நான் ஒரு மல்டி டாஸ்கிங்னு சொல்லலாம். அதாவது சபையிலையும் நான் உழைத்து நான் செய்ய வேண்டியதாக இருக்கு. கர்த்தர் என்னை எப்படி வழிநடத்துறாரோ அப்படிதான் நான் போக முடியும். கர்த்தர் எனக்கு PhDன்னு சித்தம் வச்சிருந்தா தான் எனக்கு அது கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு அது கிடைக்கல. ஸோ அதை பற்றியே நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா நம்ம வளரக்கூடிய அந்த வாய்ப்புகளை நம்ம தவற விடுறவங்கள இருக்கிறோம். மற்றவங்களை பார்க்கறதுல இது ஒரு மிகப்பெரிய சோதனையாக இருக்கு. நான் இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப்பை அட்டென்ட் பண்ணேன். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஒர்க் ஷாப் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் மாதிரி அவர் அந்த ஒர்க் ஷாப் பண்ணவர் சொன்னார். அதாவது இதில் யார் வின் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி சொல்லி அவர் கேட்டார். இன்னார் தான் வின் பண்ணோம், அவங்க தான் வின் பண்ணோன்னு
நான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவர் எப்படி முடிச்சாருன்னா அதெல்லாம் நல்ல ஆட்டிடியூட் கிடையாது. எல்லாருமே வின் பண்ணணும், நான் வின் பண்ணணும், மற்றவங்க தோத்து போயிடணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நல்ல ஆட்டிடியூட் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ரிசல்ட் அவர் சொன்னார். எனக்கே கூட அது ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அது ஏற்றுக்கொள்றது. ஏன்னா நானும் அப்படி ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் உள்ளவர் தான். ஆனால் எல்லாரும் தான் வின் பண்ணோம், இன்னொருத்தர் அழியணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து நம்முடைய வளராத நிலைமையை தான் காட்டுது. ஸோ ஆல் ஷுட் வின் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலன்னா நம்மளும் வளர்றதுக்கு அது தடையா இருக்கும். ஸோ நம்ம ஹார்ட் ஆஃப் ஹார்ட்ஸில் நம்ம அந்த மாதிரி ஒரு மற்றவங்களோட நான் நல்லா தான் பிழைக்கிறேன், அவங்க என்னதான் ஷைன் பண்ணி வந்திருந்தாலும் ஷீ இஸ் நாட் ஏபிள் டு கம் அப் டு மை லெவல் அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருக்கோம்னா நம்மளுடைய வளர்ச்சிக்கு அது தடையா இருக்கு. ஏன்னா வி டோன்ட் நோ த அதர் பர்சன்ஸ் விஷன் ஆர் வாட் காட் இஸ் வில்லிங் இன் தேர் லைஃப். அது நமக்கு தெரியாததுனால நம்ம இப்படியே நம்முடைய சிந்தனை வந்து ஒரு லெவல்ல நம்மளே மட்டுப்படுத்தி கொள்றோம். ஏன்னா இதில் ஷேர் பண்ண